வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கிள் பற்றி தான் பார்க்க போறோம். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்து கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் போடக்கூடிய தகவல் உங்களுக்கு உடனே சேர்ந்துட்டு வந்துட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் விரும்பும் ஆணுடைய நண்பர்கள் பற்றி உங்களிடம் கூறாமல் ஒரு ஆண் இருக்கிறார்கள், அவர்களிடம் அறிமுகப்படுத்தி வைக்காமல் இருக்கிறார்கள் என்றால் அந்த ஆண் வேறு ஒரு நபருடன் தொடர்பில் இருப்பார். அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்ல உங்களையும் விரும்பிக்கிட்டு இன்னொரு பெண்ணையும் விரும்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற போது அந்த ஒரு ஆண் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு யாருமே உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்க மாட்டாங்க. அதற்கு முக்கியமான காரணம், அப்படி அறிமுகப்படுத்தி வச்சுட்டாங்கன்னா ஒரு சில நாட்களில் ஒரு சில நாட்களில் ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்றதுக்காகவே நிறைய நபர்கள் பண்ண மாட்டாங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் விரும்பாம நபர் பண்ணாமல் இருக்காங்கன்னா ஏதோ அதில் மிஸ்டேக் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதை வச்சு ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சுக்கலாம். உங்களுடன் ஒரு ஆண் சண்டை போட்டவுடன் வேறு ஒரு நபருடன் பேச செல்கிறார்கள் என்றால் அந்த ஒரு ஆண் உங்கள் வாழ்க்கையில் வேறு ஒரு நபர் இருப்பதற்கு இதை வைத்து நீங்கள் உறுதி செய்யலாம். அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒருத்தவங்களை விரும்புகிறீங்க, உங்ககிட்ட சண்டை போட்ட அடுத்த ஒரு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா வேறு ஒருத்தவங்க கூட பேசுகிறாங்க, கால் ஹோலில் வருது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்குதுன்னா கண்டிப்பாக அவங்களோட லைஃப்பில் வேறு ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்றத இதை வச்சு நீங்கள் உறுதி செய்யலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்னாலே ஏமாந்து போவாங்க. அதற்கு முக்கியமான ஒரு விஷயமே இதுதான். அதாவது வேற ஒரு ஃப்ரெண்டு கூட இல்லை வேற ஏதோ முக்கியமான விஷயங்கள் பேசினேன்னு கூட உங்ககிட்ட போய் சொல்லுவாங்க. அதை நீங்கள் ஈஸியாக நம்பிடாதீங்க. அது உங்களுக்கு தான் பிரச்சனை ஏற்படுத்தும். இரவில் உங்களிடம் பேசிவிட்டு உங்களை தூங்க வைத்து விட்டு அந்த ஒரு ஆண் இரவு முழுக்க ஆன்லைனில் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் வேறு ஒரு நபருடன் தொலைவில் இருப்பார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய நபர்லாம் பார்த்தீங்கன்னா தூங்க வச்சதுக்கு அப்புறம் கூட இப்படிப்பட்ட சில விஷயங்கள் பண்ணதான் செய்வாங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் விரும்பக்கூடிய நபர் உங்களை தூங்க வச்சுட்டு அவங்க முழிச்சுக்கிட்டு ஆன்லைன்லேயே இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் வேற ஏதோ சில விஷயங்கள் இருக்கலாம். ஸோ எப்போவுமே சரி, நீங்கள் விரும்புகிற நபரோ இல்லை யாராக இருந்தாலும் சரி, சந்தேகப்படுறது தப்பே இல்லைங்க. உங்களுக்கு பிடிச்ச நபராக இருந்தாலே எதுக்கும் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா அதை யோசிச்சு நீங்கள் பண்ணுறது உங்கள் லைஃப்பில் பெட்டராக இருக்கும். முக்கியமாக அவங்க இப்படி நைட் டைமில் முழிச்சிருக்கிறதுனால ஒரு சில மாற்ற முடியாத உங்களை ஏமாற்றக்கூடிய விஷயங்களும் நடக்க தான் செய்யும். ஸோ அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் தான் கண்டிப்பான முறையில் தெளிவாக இருக்கணும். உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஏமாந்ததுக்கப்புறம் யோசிக்க முடியாதுல்ல. நீங்கள் அந்த ஆண் இருக்கும் இடத்திற்கு சந்திக்க செல்லும் பொழுது அந்த ஆண் வரவே மாட்டார்கள். அதற்கு பல காரணங்கள் கூறுவார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் அவர் வேறு ஒரு நபருடன் தொலைவில் இருப்பார். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் விரும்பக்கூடிய நபரை நேரில் மீட் பண்ணுறதுக்கு வர சொல்கிறீங்க, அவங்க வரமாட்டுறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிறதுக்கு நீங்கள் வரேன்னு சொன்னாலும் அவங்க அதுக்கு விட மாட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு சில மறைவான சில மாற்றங்களும், முக்கியமாக அவங்க உங்களை ஏமாத்திட்டு வேறு ஒருத்தங்களை விரும்புவதற்கான காரணங்களும் இருக்கும். அதனால தான் நேரில் வந்தால் எங்கே மாட்டிப்போமோ, நீங்கள் நேரில் வந்தால் ஏதாச்சும் பிரச்சனையாயிருமோ அப்படின்றதுக்காக கூட நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்பில் அவங்கள வரவிடாமல் தடுக்கவும் செய்வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விரும்பக்கூடிய நபர் அப்படி இருக்காங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள். அப்படி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதில் ஏதோ சில விஷயங்கள் இருக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நீங்கள் விரும்பும் ஆண் உங்களிடம் குறைவான நேரம் பேசிவிட்டு எனக்கு வேலை இருக்கிறது, நான் அப்புறம் பேசுகிறேன் என்று கூறினார்கள் என்றாலே அங்கு வேலை பார்க்கும் இடத்தில் வேறு ஏதாவது ஒரு நபருடன் தொடர்பில் இருக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சில நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற இடங்களில் கூட காதலை ஒன்று பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ நீங்கள் விரும்பக்கூடிய நபர் வேலை பார்க்குற இடத்துல கூட ரொம்ப பிஸியாக இருக்காம ஆக்டிங் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வேலை பார்க்குற இடத்துல கூட ஏதோ ஒரு விஷயங்கள் லவ் பண்ணியிருக்கலாம். முக்கியமாக வேலை இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபோனை கட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அங்கே ஏதோ விஷயங்கள் இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வச்சு மட்டும் நீங்கள் முடிவு பண்ணிடாதீங்க. இன்னும் ஒரு சில விஷயங்களாக இருக்குது, அதற்கான வீடியோ போட்டிருக்கு, அதையும் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரியும். இதே மாதிரி வேற ஒரு விஷயம் வீடியோ பார்க்குறதுக்கும் சீதடா. பை பாய்.